முத்துவேல் வீட்ல வடிவண்ண வராரு. சக்திவேல்: நான் தான் போய் பார்த்து கூட்டிட்டு வந்தேன். மாரி வடிவு கிச்சன்ல. மாரி: இவரு உண்மையை தெரிஞ்சுக்கதான் கூட்டிட்டு வந்திருப்பாரு. வடிவு: அண்ணன் நகைய வாங்கலன்னு தான் சொல்லுவாரு. காந்திமதி: கண்டிப்பா நகை பத்தி கேட்கதான் கூட்டிட்டு வந்திருக்கான். வடிவு: நகை விஷயத்த நீங்க யாரும் சொல்லாதீங்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க. வடிவண்ண: குமரவேலுக்கு பொண்ணு பாத்தீங்களே, என்ன ஆச்சு? சக்திவேல்: அவங்க பொண்ணு பார்த்துட்டு போய் எதுவும் பேசல. எங்களாலேயும் எதுவும் கேட்க முடியல. உங்க பொண்ணு ஓடி போச்சுன்னு கேட்டா அதான். முத்துவேல்: வீட்ல என்ன பிரச்சனை? தொழில்ல என்ன பிரச்சனை? வடிவண்ண: லாப நஷ்டம் இருக்கு. பொண்ணு கல்யாணத்துக்கு நகையெல்லாம் சேர்த்து வச்சிட்டோம். சக்திவேல்: ஏதாச்சும் தேவைப்பட்டதுன்னா நாங்க இருக்கோம்ல. அண்ணி நகையை எதுக்கு வாங்கணும்? முத்துவேல்: நகை வாங்குனீங்களே, அது எதுக்கு தெரியாம வாங்கணும். காந்திமதி: அண்ணன் போட்ட நகைய அவர் வாங்க உரிமை இல்லையா? வடிவண்ண: வடிவு என்னம்மா சொல்றாங்க, எனக்கு புரியல. சக்திவேல் நடந்ததை சொல்றாரு. வடிவண்ணா கோவப்பட்டு எந்திரிச்சாரு. நான் ஏன் தங்கச்சி கிட்ட வாங்க போறேன்? எம்புட்டு கஷ்டம் வந்தாலும் அண்ணன் வந்து வாங்குவானா? சக்திவேல்: அண்ணி தான் சொன்னாங்க. வடிவண்ணன்: நான் எப்பமா நகையை கேட்டேன்? நான் ஒன்னும் வக்கத்து போகல. நான் தான் எல்லா சீரையும் செய்யறேனே. உனக்கு தேவைன்னா அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டியது. சந்தேகப்பட்டு கூட்டிட்டு வந்து இருக்காரு. நான் கிளம்புறேம்மா. கிளம்புறாரு. முத்துவேல்: நகையே எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல போறியா இல்லையா? சக்திவேல்: ரெண்டுமே பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. காந்திமதி: ஏன்டா கைய ஓங்குறீங்க? முத்துவேல்: எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அது சொல்ற வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது. பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. செந்தில் மீனா ரூம்ல. செந்தில் பேப்பர்ல ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. மீனா: என்ன பாக்குறீங்க? செந்தில் வேகன்சி பாக்குற. மீனா: இதுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் வேலைனா சும்மாவா? செந்தில்: அப்ளை பண்றேன், ஆர்டர் வாங்குறேன், உங்க வீட்டுக்கு போறோம். மனப்பாடம் பண்ண டயலாக்லாம் மாமா கிட்ட சொல்றேன். செந்தில் பர்ஸ் எடுக்கிறாரு. மீனா: இதுல இவ்வளவு பெரிய ஓட்டையா? புது பர்ஸ் தராங்க. செந்தில்: எதுக்கு பர்ஸ்? காசு இல்லைன்னு இப்பதான் தோணுது. நான் தான் உனக்கு வாங்கி தரணும். இங்க நேர்மாறா இருக்கு. மீனா: கவர்மெண்ட் வேலைக்கு போன பிறகு நீங்க தான் வாங்கி தரணும். செந்தில்: நீ எனக்கு கிடைச்சது பெரிய வரம். உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். இதோட எபிசோட் இங்க முடியுதுங்க.